வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் துலா ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலையும், இந்த ஜனவரி மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் புதிய வாய்ப்புகளையும், அவை உருவாக்கும் அனுபவங்களையும் சாத்தியங்களையும் ஆராய்வோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். துலா ராசியில் அமைந்துள்ள 3 நட்சத்திரங்களும் இந்த ஜனவரி மாதத்தில் தனித்துவமான அனுபவங்களை வெளிப்படுத்துகின்றன. சித்திரை நட்சத்திரத்தின் 3ஆம், 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் படைப்பாற்றல் மிகுந்த காலகட்டத்தை எதிர்கொள்வார்கள். கலைத்துறை சார்ந்த முயற்சிகளில் இயல்பாகவே வெற்றியின் வாசல்கள் திறக்கும். அதே சமயம் சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களிலும் பிறந்த ஆத்மாக்களுக்கு தொழில்துறையில் புதிய உயரங்களை எட்டும் வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. மேலும் சுதந்திரமான முடிவுகள் எடுக்கும் ஆற்றலும், அந்த முடிவுகள் பலன் தரும் காலமும் இதுவே. விசாகம் நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களோ இலக்கை நோக்கிய பயணத்தில் அசைக்க முடியாத உறுதியுடன் முன்னேறுவார்கள். நிதானமான ஆனால் நிச்சயமான வளர்ச்சி அவர்களை வந்தடையும். இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரமும் அதன் தனித்துவமான சக்தியை வெளிப்படுத்தி இந்த மாதத்தில் உங்களுக்கான சிறப்பான பாதையை விரித்து வைக்கும். கிரகங்களின் ஆசிகள் உங்கள் நட்சத்திர பலன்களை மேலும் வலுப்படுத்தட்டும். மாதத்தின் முதல் பாதியில் தொடர்பு மற்றும் தகவல் பரிமாற்றம் சார்ந்த துறைகளில் உங்கள் ஆற்றல் பன்மடங்கு அதிகரிக்கும். எழுத்து, பேச்சு, ஊடகம் போன்ற துறைகளில் இயங்குபவர்கள் புதிய வாய்ப்புகளின் அலைகளை எதிர்கொள்வார்கள். மாதத்தின் 2ஆம் பாதி நெருங்க குடும்ப சொத்துக்கள் மற்றும் வீட்டு விஷயங்களில் கவனம் செலுத்தும் காலம் உருவாகும். உணர்வுசார் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்களை தரும். குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் பழைய திட்டங்களை புதிய கண்ணோட்டத்தில் மறுபரிசீலனை செய்ய இது பொன்னான தருணம். முன்னோர்களின் அறிவுரைகளில் மறைந்திருக்கும் ஞானத்தை கண்டறியும் காலமிது. அதே வேளையில் சனி பகவான் அவரது நிலையில் இருந்து பணிச்சூழலில் எழும் சவால்களை எதிர்கொள்ளும் மன உறுதியை வழங்குகிறார். நிதி விஷயங்களில் இந்த மாதம் முழுவதும் கவனமான அணுகுமுறை தேவை. திட்டமிட்ட முதலீடுகளும் விவேகமான செலவினங்களும் உங்கள் பொருளாதார நிலையை உறுதிப்படுத்தும். கிரகங்களின் ஒருங்கிணைந்த ஆசிகள் உங்கள் தொழில் முயற்சிகளில் நிலையான வெற்றியை நல்கட்டும். மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் உடல் ஆற்றல் சிறப்பாக விளங்கும். எனினும் மன அழுத்தத்தை தணிக்க தியானமும் மூச்சுப் பயிற்சியும் தினசரி வாழ்க்கையின் அங்கமாக்குவது நலம் பயக்கும். சனி பகவான் அவரது தொடர்ச்சியான செல்வாக்கால் நீண்ட நாள் புறக்கணிக்கப்பட்டு உடல் நல பிரச்சினைகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறார். பழைய நோய்களுக்கு முறையான மருத்துவ ஆலோசனையும் தொடர் சிகிச்சையும் பெறுவது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியம். மாதத்தின் இறுதி நாட்கள் நெருங்கும் போது குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலமும் உங்கள் கவனத்தை ஈர்க்கும். அவர்களின் தேவைகளை உணர்ந்து செயல்படும் காலம் இது. சீரான உணவு பழக்கமும் உடலுக்கு தேவையான ஓய்வும் இணைந்து உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கிரகங்களின் கருணை நிறைந்த ஆசிகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நிலையான ஆரோக்கியத்தை அருளட்டும். இந்த மாதம் தகவல் தொடர்புகளில் தெளிவு பிறக்கும் காலம். குடும்ப உறவுகளில் இணக்கமும் இனிமையும் பெருகும். சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடனான உரையாடல்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை அளிக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் வீட்டு விஷயங்களில் ஒற்றுமை மலரும். குடும்ப உறுப்பினர்களிடையே உணர்வுபூர்வமான பிணைப்பும் பாதுகாப்பு உணர்வும் ஆழமாக வேரூன்றும். குரு பகவான் அவரது வக்ர சஞ்சாரத்தில் பழைய குடும்ப மரபுகளின் மகிமையை உணர்த்துகிறார். முன்னோர்களை நினைவுகூர்வதற்கும் அவர்களின் ஆசிகளைப் பெறுவதற்கும் உகந்த காலமிது. அதே வேளையில்
ராகு மற்றும் கேது பகவான்களின் தனித்துவமான செல்வாக்கால் குழந்தைகள் விஷயத்திலும் நட்பு வட்டாரத்திலும் கூடுதல் பொறுமையும் புரிதலும் கைக்கொள்ள வேண்டும். குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை செலவிடுவது உறவுகளில் புதிய இனிமையை சேர்க்கும். கிரகங்களின் இணக்கமான ஆசிகள் உங்கள் உறவுகளில் நிலையான அன்பையும் ஒற்றுமையையும் நிலைநிறுத்தட்டும். இந்த ஜனவரி மாதம் புதிய திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் உங்கள் தொழில் வலையமைப்பை விரிவுபடுத்தவும் கிரகங்கள் அருளும் பொற்காலம். உள்ளூர் சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்டகால இலக்குகளை தெளிவாக வகுத்துக் கொள்ள இதுவே சரியான தருணம். கல்வி சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பார்கள். அதே சமயம் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யும் போது கிரகங்களின் சிறப்பான அருள் உங்களை சூழும். ஆன்மீக நூல்களில் மூழ்கி எழும் நேரமிது. ஞானிகளின் வழிகாட்டுதலை நாடுவதும் அவர்களின் அறிவுரைகளை வாழ்வில் பின்பற்றுவதும் உங்கள் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக அமையும். கிரகங்களின் ஒருங்கிணைந்த ஆசிகள் உங்கள் சமூக முயற்சிகளில் நிலையான வெற்றியையும் ஆன்மீக பயணத்தில் உயர்வையும் வழங்கட்டும். குரு பகவான் அவரது வக்ர சஞ்சாரத்தில் உயர்ந்த ஞானஸ்தானத்தில் அமர்ந்து ஆன்மீக பயணத்தில் ஆழமான உள்நோக்கிய சிந்தனைக்கு அழைக்கிறார். பாரம்பரிய வழிபாட்டு முறைகளை மீண்டும் தழுவும் காலமிது. புனித நூல்களில் ஆழ்ந்து அவற்றின் சாரத்தை உணரும்போது உள்ளத்தில் அமைதி நிலை கொள்ளும். தியானமும் பிரார்த்தனையும் இணையும் போது உங்கள் மனம் தெளிவின் உச்சத்தை தொடும். குரு பகவானை வணங்குவதும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதும் அவரது கருணையை ஈர்க்கும் வழிகள். அதே வேளையில் சனி பகவான் அவரது ஆசியால் ஒழுக்கத்தையும் சேவை மனப்பான்மையையும் உங்கள் ஆன்மீக அடித்தளமாக மாற்றுகிறார். தர்ம செயல்களில் முழு மனதுடன் ஈடுபடும் போது கிரகங்களின் அருள் பன்மடங்கு பெருகும். கிரகங்களின் ஒளிமயமான வழிகாட்டுதல் உங்கள் ஆன்மீக பாதையை மேலும் பிரகாசமாக்கட்டும். ஜனவரி மாதம் முழுவதும் துலா ராசிக்காரர்களே, உங்களுக்கு தொடர்பு திறன்களில் வளர்ச்சியும் படைப்பாற்றலில் மலர்ச்சியும் குடும்ப உறவுகளில் இணக்கமும் நிறைந்த காலமாக விளங்கும். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.